Expansion in liquid and gases. When heated, the atoms in a liquid or gas gain energy and are forced further apart. The extent of expansion varies from substances to substances. லிக்விட் அண்ட் கேஸஸை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போது லிக்விடில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகி தேர் ஆர் ஃபர்தர் ஃபோர்ஸ்ட் அப்பார்ட். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் மேலே மோதும் போது லிக்விட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேஸஸ் சப்ஸ்டன்சஸ் ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி வைப்ரேட் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் பக்கத்து மாலிகுல்ஸில் போய் இடிக்கும். அப்படி இடிக்கும்போது ஸ்பேஸ் அதிகமாகும். ஸோ இட் இஸ் எக்ஸ்பேண்ட் ஹை. For a given rise in temperature, a liquid will have more expansion than a solid, and a gaseous substances has the highest expansion when compared with the other two. Solid expansion is smaller. Solid expansion வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். Liquid expansion is more compared to solid. Solid-ஐ கம்பேர் பண்ணும்போது liquid-ல expansion வந்து அதிகமாக இருக்கும். Gases highest expansion when compared to solid and liquid. Gases-ல வந்து highest expansion இருக்கும் compared to solid and liquid. The coefficient of cubical expansion of liquid is independent of temperature. இப்போ coefficient of cubical expansion ஓட definition என்னன்னா, the ratio of increasing in volume of a body per degree rise in temperature to its unit volume is called coefficient of cubical expansion. அதாவது ஒரு யூனிட் வால்யூம் உள்ள ஒரு டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனோட டெஃபினிஷன். இப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட் வந்து என்னென்னா இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வால்யூம் உள்ள லிக்விடை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது எவ்வளவு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion of liquid. இங்கே liquid வந்து டெம்பரேச்சரை பொறுத்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது. அதனால தான் independent of temperatureன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. whereas its value for gases depend on the temperature of gases. ஆனால் கேஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 யூனிட் வால்யூம் உள்ள gases சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் அதிக அளவு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கேஸஸில் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். கேஸஸ் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து என்ன ஆகும், மாறும். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் கேஸஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ கேஸை பொறுத்து டெம்பரேச்சர் வந்து இங்கே மாறும். அதனால் dependent on the temperature. Next, when a liquid is heated, it is done by keeping the liquid in some container and supplying heat energy to the liquid through the container. இப்போது ஒரு லிக்விடை வந்து டைரெக்டாக நம்மளால் ஹீட் பண்ண முடியாது. வாட்டரை வந்து நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ண முடியுமா? It takes the shape of the container. இப்போ டைரெக்டாக நம்மளால் ஹீட் பண்ண முடியாது ஒரு லிக்விடை. அதை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து தான் நம்ம ஹீட் பண்ண முடியும். அப்படி ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து ஹீட் ஆகும். The thermal energy supplied will be partly used in expanding the container and partly used in expanding the liquid. அதாவது நம்ம கண்டெய்னரை ஹீட் பண்ணும்போது முதல்ல கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். thus what we observe may not be the actual or real expansion of the liquid. Hence for liquid we can define real and expansion and apparent expansion.
So we can define real expansion and apparent expansion of liquid. First real expansion. இப்போது லிக்விடை டைரெக்டாக நம்மளால் ஹீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஹீட் பண்ண முடியாது. ஒரு கண்டெய்னரில் எடுத்து தான் நம்ம ஹீட் பண்ண முடியும். இதுவே ஒரு சாலிடை வந்து நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ண முடியும். லிக்விடை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து தான் நம்ம ஹீட் பண்ண முடியும். ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் நாட் பாசிபிள். If a liquid is heated directly without using any container, then the expansion that you observe, it is termed as real expansion of the liquid. Real expansion na enna without using the container, அதாவது எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லாமல் ஹீட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ this is real expansion. Next, coefficient of real expansion is defined as the ratio of the true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. The SI unit of coefficient of real expansion is Kelvin inverse. Unit volume உள்ள liquid 1 degree Celsius or 1 Kelvin அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அதனுடைய வால்யூம், தட் இஸ் ட்ரூ ரைஸ், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அதை மெஷர் பண்ணக்கூடியது தான் ரியல் எக்ஸ்பேன்ஷன். இந்த ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு கண்டெய்னரில் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். Heating a liquid without using a container is not possible. Thus, in practice, you can heat any liquid by pouring it in a container. A part of thermal energy is used in expanding the container and a part is used in expanding the liquid. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு லிக்விடை வந்து டைரெக்டாக ஹீட் பண்ண முடியாது. ஒரு கண்டெய்னரில் எடுத்து தான் நம்ம ஹீட் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டெய்னரில் ஒரு லிக்விட் எடுத்து ஹீட் பண்ணும்போது முதல்ல கண்டெய்னர் வந்து என்ன ஆகும், ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட் ஹீட் ஆகும். ஸோ முதல்ல கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். Thus, what you observe is not the actual or real expansion of the liquid. The expansion of the liquid apparently observed without considering the expansion of the container is called the apparent expansion of the liquid. Apparent expansion of the liquid na என்னன்னா, கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷனை கன்சிடர் பண்ணாமல் லிக்விடோட எக்ஸ்பேன்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுறது தான் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the apparent rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. The SI unit of coefficient of apparent expansion is Kelvin inverse. இப்போ coefficient of apparent expansion என்னன்னு பார்க்கலாம். ஒரு யூனிட் வால்யூம் உள்ள லிக்விடை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் அப்பேரண்ட் ரைஸு கண்டெய்னரோட சேர்த்து லிக்விடை ஹீட் பண்ணும்போது கண்டெய்னரோட லெவலை கன்சிடர் பண்ணாமல் வெறும் லிக்விடோட லெவலை மட்டும் கன்சிடர் பண்ணுறது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். அதை மெஷர் பண்ணக்கூடிய ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the apparent rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. The SI unit of coefficient of apparent expansion is Kelvin inverse. Apparent expansion என்னது, அதாவது கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷனை கன்சிடர் பண்ணாமல் லிக்விடோட எக்ஸ்பேன்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுறது தான் என்னது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். Next, experiment to measure the real and apparent expansion of the liquid. To start with a liquid whose real and apparent expansion is to be determined is poured in a container up to a level
L1. Mark this level is L1. Now heat the container and the liquid using a burner. இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட். ஒரு கண்டெய்னர் எடுத்துருக்குறாங்க. அந்த கண்டெய்னரில் வந்து லிக்விட் இருக்குது. அதில் ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டெய்னரோட லெவல் வந்து என்னாகும், அந்த டியூப்பில் ரைஸ் ஆகிருக்கும். தட் இஸ் L1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது பர்னரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கண்டெய்னரை வந்து ஹீட் பண்ண போகிறோம். இந்த ஹீட் பண்ணும்போது முதல்ல எது எக்ஸ்பேண்ட் ஆகும், கண்டெய்னர் வந்து முதல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். இனிஷியலி த கண்டெய்னர் receives the thermal energy and it expand. As a result, the volume of the liquid appears to have reduced. Mark this reduced level of the liquid as L2. அதாவது இப்போது நம்ம பர்னரை வச்சு இந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது கண்டெய்னர் வந்து முதல்ல என்ன ஆகும், ஹீட் ஆகும். அப்போ கண்டெய்னர் ஹீட் ஆகும்போது முதல்ல கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம லிக்விடோட லெவலை வந்து L1 மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதனுடைய லெவல் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அந்த லெவலை வந்து மார்க் பண்ணணும். அந்த லெவல் என்னென்னா L2. On further heating, the thermal energy supplied to the liquid. இப்போது கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. லெவல் வந்து L2, அதாவது L1லேருந்து L2 வந்து கண்டெய்னர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன உடனே அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய லெவல் வந்து எப்படி நமக்கு தெரியும், குறையும்னு தெரியும். ஸோ தட் இஸ் L2. இப்போது மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணும்போது the thermal energy supplied to the liquid through the container result in the expansion of the liquid. முதல்ல கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது எது எக்ஸ்பேண்ட் ஆகும், கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹென்ஸ் த லெவல் ஆஃப் த லிக்விட் ரைஸ் டு L3. இப்போது L2லேருந்து எங்கே போயிடுது, L3க்கு போயிடுது, ரைஸ் ஆகிடுது. கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து ஹீட் பண்ணும்போது லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அதனுடைய லெவல், லிக்விடோட லெவல் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிடுது. தட் இஸ் L3. நவ் the difference between the level L1 and L3 is called apparent expansion. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். apparent expansion என்னது, without considering the expansion of the container. கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷனை கன்சிடர் பண்ணாதது தான் என்னது apparent expansion. ஸோ L2ன்றது கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதை விட்டுட்டு L3 minus L1, இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது apparent expansion. and the difference between the level L2 and L3 is called real expansion. real expansionனா L3லேருந்து L2வை நம்ம மைனஸ் பண்ணோன்னா ரியல் எக்ஸ்பேன்ஷன் கிடச்சிரும். எப்பயுமே apparent expansionனை விட ரியல் எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்கும். the real expansion is always more than that of apparent expansion. இப்போது ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னது, L3 மைனஸ் L2. அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்னா L3 மைனஸ் L1. இப்போ இங்கே நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது கீழே இது ஒரு பர்னரை வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது கண்டெய்னர் என்ன ஆகும்னா முதல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விடோட லெவல் வந்து என்னது L1. இப்போது இந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதனுடைய லெவல் வந்து எங்கே குறைஞ்சிரும், L2க்கு குறைஞ்சிரும். இப்போ மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகி முடித்தோடனே கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதனுடைய லெவல் வந்து L3 ஆகிடும். ஸோ இப்போ என்ன, L3க்கு போயிடும். இப்போ ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா அப்பேரண்ட், அதாவது ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா L3 மைனஸ் L2ன்றது வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்னா கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷனை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது தான் என்னது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். தட் இஸ் L3 மைனஸ் L1. இப்போ கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா L2 மைனஸ் L1.
ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன் தான் எப்பயுமே அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனை விட அதிகமாக இருக்கும். தட் இஸ் L3 மைனஸ் L2.